ஹல்லேலூயா. கூட கர்த்தர் நம்மை தேவ சமூகத்திலே கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வாரங்களில் கூட நம்ம வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதத்திலிருந்து நம்ம இன்னைக்கு வேத தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். சங்கீதம் 23வது அதிகாரம் அந்த 6 வசனத்தை யாராவது ஒரு சப்தம் வைத்து வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு சங்கீதம். இது பார்த்தோம் அப்படின்னா அது தாவீதுடைய சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற பொழுது முதல்ல தொடக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரின் மேய்ப்பர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தாவீது ஒரு ஆணித்தனமாக ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு சொல்ற ஒரு காரியம் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல தேவன் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஆனா நமக்கு இன்னைக்கு தாவீதை போல நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா இன்னைக்கு சொல்லணும், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த கர்த்தர் யார், ஏன் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிறப்ப கர்த்தர் குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது அல்ல வசனம் நம்ம தியானிக்கிற பொழுது அல்லது வேதத்துல சொல்லப்படுகிறதுல கர்த்தர் அப்படிங்கிறது வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டு பண்ணின தேவனா இருக்கிறார். 2 உடன்படிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவனாய் இருந்தாலும் ஜனங்களோடு கூட தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை காத்து அதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் இத தாவீது எழுதுறார் அப்படின்னா, தாவீதுக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் தாவீதோடு கூட சொன்னார், தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இதெல்லாம் சிதறி போகாதபடிக்கு, இதெல்லாம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் அதை காத்து ஏற்ற நேரத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னொன்னு, தேவன் அவனை கைவிடாத தேவனாய் காணப்பட்டார். இந்த கர்த்தர் அவனை ஒரு நாளும் ஒருபோதும் எத்தனை ஆபத்து வந்த பொழுதும் கைவிடாதவராய் காணப்பட்டார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, இந்த உடன்படிக்கையின் தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த கர்த்தர், அதை நிறைவேற்றின இந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். இங்க தாவீது அவர் ஒரு மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லல, அவர் ஜனங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார், அல்லது அவர் மற்றவங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார், அல்லது அவர் பொதுவா மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்ல, தாவீது உரிமையோடு சொல்லுகிறான், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் அறிக்கையிடணும். அவர் என்னுடைய தேவனாய் காணப்படுகிறார், அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அப்போ எந்த இடத்துல நம்ம உறவு அதிகரிக்குமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனை தாவீதுக்கு மேலோங்கி கொண்டே இருக்கிற பொழுது தாவீது மனுஷங்கள்கிட்ட பேசுகிறத விட தேவன்கிட்ட அதிகமா பேசினான். ஏன்னா அவர் என்னுடைய தேவனா இருக்கிறாருங்கிற அந்த அந்த அத ரொம்ப தாவீது நம்பி அந்த பேரில் ரொம்ப விசுவாசம் வைத்து தேவனோடு கூட என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அவனுக்கு நேராக அம்புகள் 33 முறை சவுல் எறிந்த பொழுதும் அவன் தாவீது யுத்தத்துக்கு போகல, மாறாக தேவனோடு கூட முறையிட்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா
நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கிற யார்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனையை பகிர்ந்துக்குவோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆறுதல் சொல்றக்கோ இல்ல நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா, நமக்கு அந்த க்ளோஸ் நபர் இருக்கிறாங்க அப்படின்னு. சில நேரங்கள்ல அவங்க கூட என்ன பண்ண முடியாது, நமக்கு சொல்யூஷன் தர முடியாது. அதனாலதான் தாவீது அதனாலதான் தாவீது எழுதிய வைத்திருக்கிறார், மனுஷங்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நல்லது. அப்போ இங்க அதனாலதான் தாவீது அந்த உரிமையோடு அந்த சொந்தத்தோடு அவர் என்னுடைய பிதாவா இருக்கிறார், அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னுடைய ராஜாவா இருக்கிறார், அவர் என்னை காக்கிறவராய் காணப்படுகிறார், அவர் என்னை கைவிடாதவராய் காணப்படுகிறார் அப்படின்ட்டு தாவீது உரிமையோடு சொல்றான், அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே நம்ம ரூத்தை குறித்து ஒரு தடவை மெசேஜ் எடுத்தப்ப நான் சொல்லியிருந்தேன். இப்ப நகோமி போவாசை குறித்து ரூத்துக்கிட்ட என்ன சொல்லுவா, அவர் தோட்டத்துக்கு எஜமானன் மாத்திரமல்ல, யாரா இருக்கிறா, நமக்கு உறவு முறை. அப்போ இந்த தேவன், இந்த சகலத்தையும் உண்டு பண்ணின தேவன் நமக்கு அவர் நித்திய பிதாவா இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயால வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்ப அந்த பிதாவினுடைய அர்த்தம் என்னது, நம்முடைய தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தகப்பனாய் இருக்கிற தேவனை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது நன்றாய் அறிந்ததனாலதான் அந்த இடத்துல ஏதோ மற்றவர்களுடைய தேவன் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற காரியத்திலிருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், நமக்கு ஒரு காரியம் இருக்கணும். ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் உதவுகிறது போல உதவுகிற தேவன் அல்ல, அல்லது மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத விட அவர் என்னுடைய தேவன். அந்த பர்சனல் கனெக்ட், ஒரு தனிப்பட்ட உறவு தேவனோடு கூட இருக்குமானால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு முறையும் அவர் என்னுடைய தேவன், என்னுடைய ராஜா, என்னுடைய மேய்ப்பன், எனக்காக உதவி செய்கிறவர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அப்படின்ட்டு அந்த தனிப்பட்ட உறவுல பில்ட் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டிதான், தனிப்பட்ட உறவுல தன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால தான் ஒரு சத்ருவும் அவனை எதிர்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவனுக்காக துணை நின்றவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு வந்ததான ஆபத்து, அவனுக்கு வந்ததான போராட்டம், அவனுக்கு வந்ததான பாடுகளை குறித்து தேவன்கிட்ட ரொம்ப புலம்பல. ஒவ்வொரு சங்கீதமும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல புலம்பலா இருக்கும், அடுத்து விண்ணப்பம் பண்ணுவான், அடுத்து அவனுடைய பதில தேவனுக்கு முன்பதாக வைக்கிறவனாய் காணப்படுவான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதத்தையும் எடுத்தா ஒவ்வொரு சங்கீதத்திலும் அவன் சில காரியங்களுக்காக எதிரிகள் பெருகுகிற பொழுது புலம்புகிறவனாய் காணப்படுவான். ஆனா அந்த புலம்பல் மாத்திரமே அவன் எழுதாதபடிக்கு புலம்பலுக்கு அப்புறம் தான் ஏறெடுத்த ஜெபமும் தேவன் கொடுக்க வேண்டிய பதிலும் தேவன் கொடுத்த பதிலையும் அவன் தேவனுக்கு முன்பதாக அறிக்கிட்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் அவனோடு கூட அவன் ஒரு பாவம் பண்ணின பொழுதும் திரும்ப நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி திரும்ப அவனை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து திரும்ப அவனை கட்டுவித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு வளர்ந்து கொண்டே இருக்குமானால் அவர் நிச்சயமாக எப்படி தாவீது அறிக்கையிட்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் குறைந்து போக மாட்டேன், நான் குறைவை பார்க்க மாட்டேன் என்கிற நம்பிக்கையில் அவன் வளர்ந்து கொண்டே போனானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலோ தேவன் அப்படியாகவே குறைவை காணாதபடிக்கு நிறைவாய் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பன் அடுத்து மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது இந்த மேய்ப்பன் ஆட்டுக்கு உரிமையாளராய் காணப்படுகிறார், 2 பொறுப்பாளராய் காணப்படுகிறார், 3 பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 11 வாசிங்களேன். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஓகே. அப்போ ஏன்
மற்ற எல்லாம் இருக்கிற பொழுது இந்த மேய்ப்பரா இருக்கிறான்ட்டு தாவீது சொல்றான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? ஆடுகளுக்காக, தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார், மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இது நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில நமக்காக நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்துல நமக்காக நம்முடைய மேய்ப்பராகிய கிறிஸ்து ஜீவனை கொடுத்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 10:11 ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனவர் அல்ல, அதை சிலுவையிலே நிறைவேற்றவும் செய்தவராய் காணப்பட்டார். நமக்காக, நாம் பட வேண்டிய பாடுகளுக்காக, நாம் ஏற்க வேண்டிய அடிகளுக்காக அவர் கல்வாரி மலையில அடிகளை ஏற்று முள்முடி சிரசை தன்னுடைய தலையில் அணிந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு எல்லா ரத்தத்தையும் நம்மை மீட்கும் பொருளாக அவர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் தாவீது முன்னமாகவே அறிவிக்கிறான், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் விழ வேண்டிய இடத்துல அவர் எனக்காக விழுந்தார். நான் ஏற்க வேண்டிய அடிகளுக்கு எனக்கு பதிலாக அவர் ஏற்றவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்ம கொடுக்க வேண்டிய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். இதனாலதான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு அடுத்து சொல்லுகிறதுக்கான காரியம் என்ன அப்படின்னா, குறைவு இல்லைன்ட்டு அல்ல, குறைவை முன்னமே அறிந்து அதை நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2 6 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 17 2-6. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஓகே, போதும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் தாவீதுங்க அவரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையறது இல்லை அப்படின்னு சொன்னான்னா, இங்க எலியா ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாபு கிட்ட போய் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன வராது, மழை வராது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இங்க எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை செய்து முடித்ததினால, தேவன் என் வார்த்தைக்கு நான் என்ன சொன்னா நீ அதை செஞ்சுட்ட, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு விலகி போகல. அவர் சொன்னதை இவன் செய்ததினாலே அடுத்து வசனம் சொல்லுகிறது, இவன் அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்கல. அடுத்து நான் ஆண்டவரே மழை வராது, எனக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும், இப்ப நான் ஆகாபுக்கு எதிராக பேசிட்டேன், என்ன யாரு பாதுகாப்பா, நான் ராஜாவுக்கு விரோதமா ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், எனக்கு தேடுவதற்கு நிறைய பேர் வருவாங்க, நான் எங்க போய் ஒளியணும், எந்த இடத்துல போய் தங்கணும், எனக்கு தேவையான ஆகாரத்தை யார் கொடுப்பா, எனக்கு தேவையான தண்ணீரை யார் கொடுப்பான்ட்டு எலியா முறையிடல. அந்த காரியத்துக்கு அவனுக்கு ஒரு குறையும் வராதபடிக்கு தேவன் எலியாவுடைய வாழ்க்கையை நிறைவாய் நடத்தினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தையை தேவன் சொன்ன ஒரு காரியத்தை எலியா ஆகாபுக்கு முன்னாடி சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்து எலியா தேவனை நோக்கி கூப்பிட்டான்ட்டல்ல, தேவைக்காக எலியா கூப்பிட்டான்ட்டல்ல, ஆகாரத்துக்காக எலியா கூப்பிட்டான்ட்டல்ல, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு உண்டாகி. அல்லேலூயா. அப்ப அதனுடைய அர்த்தம், எனக்கு ஒரு குறைவு வருது அப்படின்னா, எனக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா, நான் என்னுடைய சிந்தைக்கு எட்டுவதற்கு முன்பதாகவே எனக்கு என்ன வேண்டும் என்கிறதை அறிந்து கொடுக்கிற தேவனாய் நம்முடைய மேய்ப்பராகிய கர்த்தர் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் தேவைகளா இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இதெல்லாம் குறைவா இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா நான் நினைப்பதற்கு முன்பதாகவே எனக்காக சிந்திக்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அன்னைக்கு எலியா
எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கல ஆண்டவரே, எனக்கு தண்ணீர் வேணும்னு கேட்கல ஆண்டவரே, நான் ஒளிந்திருக்கிறதுக்கு எனக்கு நல்ல பாதுகாப்பான இடம் வேணும்னு கேட்கல. கேட்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தர் சொல்றாரு, நீ கேரி தாற்றண்டையில போயிரு அப்படின்னு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிட்டு உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே, இங்க எப்படி சாப்பாடு வரும், இந்த ஆற்றண்டையில நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு எப்படி ஆகாரம் வரும், எனக்கு ஆகாரம் இல்லாம நான் எப்படி பலப்படுவேன்ட்டு எதுவுமே கேட்கல. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் காகத்துக்கு கட்டளையிட்டார். காகம் எலியாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தது. கர்த்தர் அந்த கேரி தாற்றண்டைகளை ஒரு குறை இல்லாதபடிக்கு எலியாவை பாதுகாத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கேரி தாற்றண்டையில எலியா இருக்கிற பொழுது ஆகாப் இன்னொரு பக்கம் இந்த எலியாவை தேடுவதற்கு ஆளும் அனுப்பினான். ஆனா ஒருவருடைய கண்களுக்கு கூட இந்த எலியாவை ஆமென், ஸ்தோத்திரம், தெரியப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் மறைவாய் வைத்திருந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறைவு மாத்திரமல்ல, நம்முடைய குறைவு வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு அது மாத்திரமல்ல, இங்க எலியாவுக்கு குறைவை போஷித்தார்ட்டு மாத்திரமல்ல. அடுத்து வாசிங்களேன், 8-9 வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஓகே, அடுத்து 17 வாசிங்களேன். இவைகளை 16 கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஓகே, அப்படியே 15 கூட வாசித்தோம் அப்படின்னா, எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்ட எலியாவிற்கு மழை பெய்யாத பஞ்ச காலத்திலே கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தவர் மாத்திரமல்ல, மழை பெய்யாத பஞ்சமாய் இருக்கிற தேசத்திலே எலியாவுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எலியாவை கொண்டும் கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்க மழை இல்ல, பஞ்சம். ஒரு பக்கம் எலியா எப்படி சாப்பிடுவாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. கேரி தாற்றண்டையில போய் உட்கார வச்சுட்டாரு. அவன் எப்படி சாப்பிடுவாங்கிற கேள்விக்குறியே முன்னாடி இருக்கிற பொழுது காகத்தை கொண்டு போஷித்தார். இவனை போஷித்தது மாத்திரமல்ல, இவனை கொண்டு மற்றவர்களுக்கும் போஷிக்கும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணு, கர்த்தர் தாழ்ச்சி அடையேன், அவரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் தேவை எப்ப சந்திக்கப்படும் அப்படிங்கிற இடத்திலையும் பூர்த்தி ஆக்குவார். நம்மை கொண்டு மற்றவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி ஆக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு தன்னுடைய மாமிக்கு சுகமாகணும், குளிர் காய்ச்சலா இருக்குது, சுகமாகணுமே அப்படின்ட்டு தேவன்கிட்ட முறையிடுறாரு. அங்க பேதுருவினுடைய மாமியினுடைய குளிர் காய்ச்சலை சுகப்படுத்தினவர் மாத்திரமல்ல, பேதுருவை கொண்டு அநேகமான வியாதியஸ்தர்களையும் சுகமாக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறைவுங்கிறது உலக பிரகாரமானது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆவியில ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எப்படி ஆவியில நிறைய முடியும், நான் எப்படி அபிஷேகத்துல வளர முடியும், நான் எப்படி அதிகமாய் ஜெபிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் குறைவாய் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எனக்கு எப்படி இந்த தேவை சந்திக்கப்படும், எனக்கு எப்படி இந்த பணம் கிடைக்கும், நான் எப்படி இந்த கடனை அடைப்பேன், நான் எப்படி என் குடும்பத்தை நடப்பேன், இத்தனை குறைவு இருக்கிறது ஆண்டவரே, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தினேன் அப்படிங்கிற பொழுது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு பலருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரம் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் குறைவோடு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு விசுவாச அறிக்கையிடுங்க. தாவீதை போல அவர் என்னை மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். வாயிலிருந்து அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. காரணம், இந்த சகலத்தை உண்டாக்கின கர்த்தரின் தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை பெற இருக்கிறார்.
எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியில அதை உணரக்கு விருப்பப்படுறீங்க? ஆமென். நான் இன்றைக்கு பல குறைவுகளோடு வந்திருக்கலாம், பல குறைவுகளோடு வந்திருக்கலாம், வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். எப்படி நகோமியும் ரூத்தும் ஆமென் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெறுமையோடு வந்தார்களோ, அநேக குறைவுகளோடு வந்தார்களோ, ஆனால் குறைவுகளோடு வந்தவர்களை கர்த்தர் குறைவாய் அனுப்பல, நிறைவாக்கி அனுப்பினவராய் காணப்பட்டார். ஹalleluya. இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவரே சந்தோஷ குறைவாய் காணப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாத குறைவாய் காணப்பட்டிருக்கலாம், நன்மைகள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, சமாதான குறைவாய் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு தாவீதை போல எத்தனை பேர் அறிக்கையிட விரும்புகிறீர்கள்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிறைவாய் நடத்துகிற தேவன். நீ குறைந்து போவதில்லை, நீ வெறுமை அடைவதில்லை, உன் கண்கள் வெறுமை காணப்போவதில்லை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு எப்படி தாவீதை நிறைவாய் நடத்தினாரோ, தாவீதை நிறைவாய் நடத்தினாருன்னா அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு நிறைவாய் நடத்தினான்ட்டல்ல, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனாலும் நிறைவாய் நடத்தினான். அதுதான் தேவ கரம், அதுதான் மேய்ப்பனுடைய கரம் நடத்துகிற கிரியை. ஹalleluya, ஹalleluya. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் ஒரே ஒரு நிமிஷம் ஆமென் ஸ்தோத்திரம் முத பாயிண்ட்லயே தான் நிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணு இல்லாண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒண்ணு இல்ல, என் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒண்ணு இல்ல, என் தலைமுறையை நடத்துவதற்கு ஒண்ணு இல்ல, ஆனா ஆனா நான் தாழ்ச்சி அடைய நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர். சொல்லுங்களேன், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆண்டவரே நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிவதில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த தாவீது சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் தெரியுமா கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் கேட்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. தாவீது தேவனிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டு வந்தான். அறிக்கை அடிக்கிறது சும்மா வாயினால சொல்றது இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொன்னான், அவரை மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைகிறேன், நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. இங்க தேவ வார்த்தையை நம்பி எலியா அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு முன்பதாக உன்னை சொல்லிட்டு அமேன் ஸ்தோத்திரம் ராஜா அவனை பிடிக்கணும், அவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அமேன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு எல்லாருடைய கண்களுக்கும் மறைவாய் வைத்து அமேன் ஸ்தோத்திரம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவன் மூலியமாய் மற்றவர்களுக்கும் கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் அதே ஆகாப் ராஜாவிற்கு முன்பதாக அவனை நிறைவாய் நடத்தி கொண்டு போய் நிறுத்தி அமேன் ஸ்தோத்திரம் அவனை நிறுத்துவதற்கு கர்த்தர் எப்படி எலியாவை எடுத்து பயன்படுத்தினாரோ இந்த நாட்களில் நம்மையும் கர்த்தர் எடுத்து நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா போதும், தேவன் சொல்றதை செஞ்சா போதும், மீதி எல்லாத்தையும் நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பார்வைக்கு எதிரா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு குறைவா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு வெறுமையா இருக்கலாம், ஆனா அவர் சொல்ற காரியத்தை செஞ்சா போதும், எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதை கர்த்தர் நம்முடைய பார்வைக்கு முன்பதாகவே நிறைவாய் மாற்றி தர வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. எலியாவினுடைய கண்களுக்கு முன்பதாக கேரித்தாற்றுல தண்ணி கிடைச்சது, ஆனா இப்ப தண்ணீர் வெறுமையாயிருச்சு. ஆனா அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ சாரிபாத் வீட்டுக்கு போ, நான் அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன். அங்க வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் மாவினாகல குறைந்து போகவில்லை. ஹalleluya, ஹalleluya. காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். சொல்ல அடுத்து இரண்டாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஓகே, போதும். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, ஆமென். முதல்ல அவர் சொல்றாரு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு. ரெண்டுல சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்ட்டு. ஐ மீன் இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் என்னை புல்லுள்ள
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை அமரச் செய்கிறார் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்குது. அவன் ஆடு ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னு என்ன ஆகும்? அமைதியாவே இருக்குமா? என்ன ஆகும்? ஓடும், துள்ளும், மிரளும், எல்லாமே பண்ணும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அந்த வேற வேர்ஷன்ல அமரச் செய்கிறார் அப்படின்ட்டு, அல்லது கொண்டு போய் விடுகிறான்னு இதுலயே வாசிக்குமே. அப்ப ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆடு புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் அது மேய்க்கும்படியாய், அது அந்த தண்ணீரை குடிக்கும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல போகிற பொழுது அந்த ஆடு பயமில்லாம பாதுகாப்போடு கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு இடத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல பயங்கள் இருந்தாலும் இந்த மேய்ப்பன் அந்த பயத்தை அந்த ஆட்டின் மேல வராதபடிக்கு, அந்த ஆடு பயப்படாதபடிக்கு அந்த பயத்தை அகற்றி அந்த இடத்துல இருக்கிற சத்துருக்களை விரட்டி அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கு தேவையான காரியங்களை அந்த மேய்ப்பன் கொடுத்து நடத்துகிறவனாய் காணப்படுகிறான். சங்கீதம் 46:10 வாசிங்களேன். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அமைச்சம் இந்த புல்லும் இந்த தண்ணீரும் ஆவிக்குரிய அர்த்தத்துல எதுனா, புல் ஆகாரம் அப்படிங்கிறது வசனமாய் காணப்படுகிறது. இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவாய் காணப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அமைச்சம் நம்ம அமர்ந்திருந்தா போதும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா போதும், பிதாவானவர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தா போதும், எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, ஐயோ இந்த சத்துரு வந்துடுவான், சத்துரு ஏதாச்சும் என்ன பண்ணிடுவானோ, இந்த மனுஷன் எனக்கு எழும்புறாங்க, இவங்கனால எனக்கு மரணம் வந்துடுமோ. ஆடு மேய்ப்பன் இருக்கிறதுனால அது பாட்டுக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில தண்ணியை குடிச்சிட்டு புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா மேய்ப்பன் தடியோடு நின்று கொண்டு இருக்கிறான். என் பக்கம் எந்த சத்துருவையும் அனுப்பாதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது இது ஒரு காரியம். இன்னொன்னு, அமைச்சம் புல்லுள்ள இடங்கள்ல அவர் நடத்துகிற பொழுது, ஒருவேளை இந்த மேய்ப்பன் இந்த ஆட்டை நடத்திட்டு போகிற பொழுது புல்லுள்ள இடங்களுக்கு நடத்தணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஆட்டுக்கு தெரியுமா, மேய்ப்பனுக்கு தெரியுமா? மேய்ப்பனுக்கு. இப்ப புல்லுள்ள இடங்களை நடத்தணும் அப்படின்னா இந்த ஆட்டுப்பட்டியை விட்டு வெளியே வந்த உடனே புல்ல பாத்துருமா? நிறைய வறண்ட நிலத்தையும் பார்க்கும். அப்ப ஆடு நினைக்கும், ஏன் மேய்ப்பனை இங்க நடத்திட்டு போறாரு, ஏன் இந்த வறண்ட நிலத்துல நடத்திட்டு போறாரு, ஏன் இப்படி வனாந்தரமான பாதையில நடத்திட்டு போறாரு? ஆனா அவர் இந்த வனாந்தரமான பாதையில நம்மளை நடத்தி கொண்டு போகிறது நமக்கான நிறைவான ஆகாரம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நடத்தி போகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்ப எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். எகிப்துக்கு கொண்டு போகிற பொழுது அடி, வத, கஷ்டம், கண்ணீர், சிறைச்சாலை, பொய் புகார், இதெல்லாம் யோசேப்பின் மேல விழுந்துச்சு. இப்ப யோசேப்பு நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பாதையை எனக்கு கொடுத்தீங்க, எதுக்கு ஆண்டவரே எகிப்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, நான் பாட்டுக்கு என் தகப்பனோடு கூட என் சகோதரர்களோடு கூட இருந்திருப்பேன், ஏன் அவங்க எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கணும், அது எல்லாம் அவங்களுக்கு விரோதமாக மாறணும், அவங்க என்னைய கிணத்துல தூக்கி போட்டு இந்த எகிப்திற்கு அடிமையாய் விற்கணும், நான் இப்படி சிறைச்சாலையில வந்து கிடக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா முடிவில் அமைச்சம் இப்படி வந்தவனை கொண்டு கர்த்தர் அநேக தேசங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் மாற்றினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை தேவன் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றினார், அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார், அவனுக்கு கொடுப்பேங்கிற அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தவராய் காணப்பட்டார். ஒருவேளை நம்மளை தேவன் நடத்துகிற பொழுது வனாந்தரம் இருக்கலாம், அந்த புட்களை பார்க்க முடியாம இருக்கலாம், தண்ணீரை பார்க்காம இருக்கலாம், எல்லா பக்கம் வெறுமையா இருக்கலாம். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின்னா, நம்மை குறைவான இடத்துல நிறுத்துவதற்கல்ல, நிறைவான இடத்துல நம்மை நடத்தி கொண்டு போகும்படியாய் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதே யோசேப்பு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சகோதரர் எந்த இடத்துல சகோதரர்கள்ட்ட கடைசியா அவன் மீட் பண்றான் அப்படின்னா எங்க மீட் பண்றான்? சகோதரர்களுக்கு என்ன கொடுக்க போறப்ப? ஆகாரம் கொடுக்க போறப்ப. ஆகாரம் கொடுக்க போறப்ப அவனுக்கு தெரியாது இப்படி நம்ம குழியில தூக்கி போட்டுருவாங்க, அல்லது இப்படி நம்ம சிக்கிக்கொள்ளுவோம், இவங்க தான் நமக்கு பகைஞர்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. இங்க ஆகாரம் கொடுக்க போறான். திரும்ப அடுத்து மீட் பண்றது எப்பன்னா, இந்த கொடுக்க போன ஆகாரத்தை இவன் கையினால வாங்கினாங்கன்னு தெரியாது. ஆனா திரும்ப மீட் பண்றப்ப அதே ஆகாரத்துக்காகத்தான் யோசேப்புக்கு முன்னாடி கர்த்தர் இந்த ஜனத்தை நிறுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை வீட்டுல இருந்து அனுப்பினப்ப சொல்லி அனுப்பின காரியம் என்ன அப்படின்னா, நீ போய் சகோதரர்களுக்கு என்ன கொடு? ஆகாரம் கொடு. ஒருவேளை யோசேப்பை பார்க்கிறப்ப அந்த ஆகாரத்தை சாதாரணமா வாங்கியிருப்பாங்களா? ஒரு அதிகாரத்தோடு பிடிக்கிருப்பாங்க. ஆனா அவன்கிட்ட பிடுங்கினதை திரும்ப அவங்க பெறுவதற்கு அநேக நாட்களுக்கு அப்புறமா யோசேப்புக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அதே அதிகாரத்தோடு அல்ல, பயத்தோடும் பக்தியோடு அவன் யோசேப்புக்கு முன்பதாக அவன் குனிந்து நின்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதை ஒருவேளை ஏன் ஆண்டவரே என்று இருக்கலாம். ஆனா முடிவில் அவர் நடத்தின பாதை நம்மை தலைகுனிம்படியாக அல்ல, நம்மை வெட்கப்படுத்தும்படியாக அல்ல, நம்மை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். சங்கீதம் அடுத்து 23 வாசிங்களேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்ட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல சோர்வாகிறது சரீரமா ஆத்மாவா? ஆத்மா. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுகிறது எது? ஆத்மா. அப்ப இங்க கர்த்தர் சொல்றாரு, அவர் தாவீது சொல்றான், அவர் என் ஆத்மாவை தேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நடத்துகிறவர் மாத்திரமல்ல, என்னை தேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு தேர்தல் எப்ப வேணும் அப்படின்னா நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற பொழுதுதான் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவோம்? நிற்போம். ஒரு ஆறுதலுக்காக நிற்போம், இல்ல மற்றவங்க கொடுக்குற அட்வைஸ்க்காக நிற்போம். எல்லாமே இருக்கிற பொழுது நம்ம யார்ட்டு என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம், அட்வைஸ் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட எதுவுமே நடத்த முடியல, இனி நடக்க முடியல, இனி என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒன்னையும் செய்ய முடியாது அப்படிங்கிற பொழுது மற்றவங்களை நம்பி நிற்போம். இப்போ தாவீது சொல்றான், அவர் என் ஆத்மாவை தேற்றி. அப்ப அதனுடைய அர்த்தம், நான் என்னுடைய ஞானத்துல செயல்பட்டு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா அந்த சோர்ந்து போன ஆத்மாவை கைவிடாமல் தேற்றி திரும்ப அதனுடைய ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்துவதற்கு எனக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க தாவீது உணர்கிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. தேற்றுகிறவர் அப்படின்னா ஏதோ சும்மா ஒரு ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, தேற்றுகிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கிறது. தேற்றுதல் அப்படின்னா திரும்ப நம்ம அதனுடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த சோர்வு வரக்கு முன்னாடி, இந்த விழுந்து போவதற்கு முன்பதாக, அல்லது நம்முடைய தோல்வியை காண்பதற்கு முன்பதாக எந்த ஒரு ஸ்தானத்துல உயர்வாய் இருந்தோமோ திரும்ப தேவன் தேற்றி அதே ஸ்தானத்துல, அதே உயர்வுல, அதே நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்துல கூட சொல்லுவாரு, ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதின் கோபுரத்தையும் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதை கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். இது விழுந்துருச்சு, இது ஆகாது, இது சோர்ந்து போயிருச்சு, இதனால யூஸ் இல்லைன்னு பலம் தள்ளுகிற பொழுது தேற்றுகிற தேவன் திரும்ப அதை கையில் எடுத்து சோர்வுகளை நீக்கி நம்முடைய ஆத்மாவை தேற்றி நமக்கு பலனை கொடுத்து, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து திரும்ப
அதே ஸ்தானத்தில் விழுந்த இடத்துல திரும்ப எடுத்து நிறுத்தி கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. தேர்ச்சுகிறார் அப்படின்னா மற்றவங்களை போல அழுவாத கண்ணீர் துடைக்கிற அப்படின்ட்டு இல்ல, திரும்ப அந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. தாவீதின் மேல ராஜாவின் அபிஷேகம் இருக்குது, ஆனா இன்னும் வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறை தாவீது விழும்படியாக, தாவீதை கீழே தள்ளும்படியாக, தாவீதுடைய இருதயத்தை சோர்வடை செய்யும்படியாக சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வார்த்தையை கொடுத்து தாவீதை தேற்றிக்கொண்டே இருந்தார். தேற்றிக்கொண்டே இருந்தவர் ஒரு நாள் அந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. கர்த்தர் நம்ம சோர்வில் இருக்கிறப்போ தன்னுடைய வார்த்தைகளால பேசுறது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு மாத்திரமல்ல, திரும்ப அந்த வார்த்தையின்படியே நம்மை நிறுத்துவதற்கு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 103:1. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்க ஆத்மா சோர்வடைகிற பொழுது, ஆத்மா பலவீனப்படுகிற பொழுது, ஆத்மா வியாகுலப்படுகிற பொழுது, ஆத்மா சில பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு மன கிளேசம் அடைகிற பொழுது நம்மளும் இதேதான் சொல்லணும், ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹalleluya. தாவீது பல போராட்டத்தின் நடுவில் இந்த வார்த்தையை சொல்றான், என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாத, இந்த சோர்வின் நடுவில் நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. காரணம், அவர் உன்னை மீண்டும் தேற்றி உனக்கு ஆத்மாவுக்கு பலனை கொடுத்து உள்ளாந்த மனிதன் புதுப்பிக்கப்படும்படியாய், உள்ளாந்த மனிதன் கட்டப்படும்படியாய், உள்ளாந்த மனிதன் திரும்ப அந்த ஸ்தானத்தில் நிற்கும்படியாய் நீ ஸ்தோத்திரித்துக் கொண்டே இரு. நீ அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு தாவீது தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறவனாய் காணப்பட்டான். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஒவ்வொரு ஜெபமும் ஏறெடுத்து முடிக்கிறப்ப சொல்ற காரியம் என்னது? இதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல நடுவில் ஒரு ஜெபத்தை பண்ணுகிற பொழுது அந்த முடிவுல சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இத்தனை சோதனை நடுவில், இத்தனை சோர்வின் நடுவில் நான் ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன். ஆத்மாவே நீ சோர்ந்து போகாத, கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டிரு. ஹalleluya. ஹalleluya. அவர் உனக்கு உன்னுடைய ஆத்மாவை திருப்தியாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. சங்கீதம் 147:3 வாசிங்களேன். சங்கீதம் 147:3. இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னா இந்த ஆத்மா நொறுக்கப்பட்டிருச்சு, உடைக்கப்பட்டிருச்சு, வியாகுலப்பட்டிருச்சு, எப்ப பார்த்தாலும் சோர்வாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, மாறாக நம்முடைய இருதயத்தின் காயத்தை கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. இங்க தாவீது எப்ப பார்த்தாலும் சத்துரு பெருகிட்டு இருக்காங்க, சத்துருக்கு ஓடிட்டே இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றானேன்னு சொல்லி தாவீதின் மேல இந்த அந்த சித்தத்தை தேவன் எடுக்கல, தாவீதின் மேல இந்த திட்டத்தை தேவன் எடுக்கல, மாறாக அவனை கட்டிக்கொண்டே இருக்கிறார், அவனை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நேரம் வந்த பொழுது சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தவராய் காணப்பட்டார். ஹalleluya. மத்தேயு 11வது அதிகாரம் 28 இருந்து 29 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 11 28 இருந்து 29. 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னா நம்ம கிட்ட கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த ஆத்மா, இந்த இருதயம் நொறுக்கப்படுகிற பொழுது நம்முடைய சிந்தனை அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்து நான் என்ன செய்தால் ஜெயம் கிடைக்கும், அல்லது நான் அடுத்து செய்ய போகிற காரியமும் தோல்வி அடைந்துடுமோ, ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, வருத்தத்தை சுமந்துக்கிட்டு அலையும், கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும்,
கவலையினால நம்முடைய இருதயம் நிறைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை போல இல்லாம நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உன்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறேன், நான் உனக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறேன், நான் உன்னுடைய இருதயத்தின் காயத்தை கட்டி ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை நிறைவாய் நடத்துகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அமேன் நீதிமொழிகள் 13:12, சங்கீதம் 69:20, சங்கீதம் 38:4. இதெல்லாம் வீட்டுல போய் வாசிச்சுங்க. நீதிமொழிகள் 13:2, சங்கீதம் 69:20, சங்கீதம் 38:4. அதுல சங்கீதம் 69:20 மட்டும் வாசிங்களேன் யாராவது. சங்கீதம் 69:20 மட்டும். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அப்போ இங்க இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்றானு, நான் தேற்றுவதற்கு என்னை யார் தேற்றுவாங்க அப்படின்ட்டு இந்த மனுஷங்கள்ட்ட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என்ன இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஒருவனும் இல்லை. ஆனா அதே ஏசாயா 51:12 வாசிங்களேன். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். ஓகே, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல தாவீது சொல்றான், என்னுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு நான் இந்த மனுஷங்கள்ட்ட தேடி பார்க்கிறேன். ஆனா ஒருத்தன் கூட என்ன இல்லை, என்னுடைய காயத்தை ஆற்றுவதற்கு இல்லை. திரும்ப காயப்படுத்துகிறவர்கள் அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா தேற்றுவதற்கு, அதை ஆற்றுவதற்கு, அந்த காயத்தை கட்டுவதற்கு யாரும் இல்லை. ஆனா ஏசாயா 51:12 சொல்லுது, அவரே நம்முடைய ஆறுதலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய காயத்தை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவரே நம்மை திரும்ப விழுந்த ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். அடுத்து அதே வசனத்துல சொல்லுகிறது, அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்ட்டு. ஆமென். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் தாவீது சொல்லல, என் மேல வைத்திருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்பத்தினுடைய பிரஸ்தானத்தினால கர்த்தர் நடத்துறார் என்று சொல்லல, அல்லது என்னுடைய தாளத்தினால நடத்துறார் என்று அல்ல. என்னை அழைத்த அவருடைய நாமம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமத்துல ஏன் நடத்துறாரு அப்படின்னா, அவருடைய நாமத்துல தான் சகலமும் கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல சுகம் இருக்கிறது, அவருடைய நாமத்துல பலம் இருக்கிறது, அவருடைய நாமத்துல விடுதலை இருக்கிறது, அவருடைய நாமத்துல இல்லை என்கிற ஒரு காரியமும் இல்லை. அதனாலதான் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய நாமத்துல நம்ம நடக்க தொடங்குகிற பொழுது எதிராய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா சத்துருக்களையும் அந்த நாமமுடையவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்திலே முந்தின வாரத்திலே தாவீது குறித்து சொல்றப்ப சொன்னேன். ஆமென் ஸ்தோத்திரம். தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் கோலியாத்துக்கு முன்னாடி போகிற பொழுது சொல்றான், நான் வந்து எனக்கு இந்த வில்ல வீச தெரியும், அல்லது இந்த என்னது கூழாங்கல் வச்சு வீசினது அதுல எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடிச்சிருவேன்ட்டு வரல. அவன் தாவீது சொல்றான் கோலியாத்துக்கிட்ட, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். அப்போ தேவனுடைய நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது, அல்லது தேவனுடைய நாமத்தினால சில காரியங்களை செய்கிற பொழுது அதற்கு எதிராய் செயல்படுகிற சகலவற்றையும் அந்த நாமமுடையவர் தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறான், அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த ஒவ்வொரு காரியங்களும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பாடுகளின் நடுவில் தேவன் செய்த விடுதலை நினைத்து அவன் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அவன் தாவீது எழுதி வைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த வார்த்தை எல்லாமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற பொழுது, வேலைக்கு போகிற பொழுது, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளும் இதே போலதான் தாவீதை போல இருக்கணும். ஆண்டவரே, என் ஆத்மாவை தேற்றி உங்க நாமத்தினால என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க ஆண்டவரே, உங்க நாமத்தினால என்னுடைய குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, உங்க நாமத்தினால என்னுடைய வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா.
ஏன்னா அவருடைய நாமத்தில தான் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் அந்த வாசத்துல ஆலயத்துடைய வாசல் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ற ஒரு காரியம், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்ன பொழுது அந்த இடத்துல அத்தனை வருஷமா இருந்தவன் அவன் எழுந்து நடந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய தாளத்தினால நம்முடைய ஞானத்தினால செய்ய முடியாததை அவருடைய நாமத்தினால நம்மனால செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 32:8 வாசிங்களேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஓகே. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னா அதுல சொல்லப்படுகிறது, அவர் நடத்துகிற பொழுது, அவர் நாமத்தில் நம்ம செயல்படுகிற பொழுது நம்முடைய சுயம் அல்ல, அவர் நமக்கு என்னென்ன செய்யணும்னு அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு கீழ்பட்டு அவருக்கு கீழ்பட்டு நம்ம ஒரு காரியத்தை செயல்பட தொடங்கணும்னா நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த பாதையில போகணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தணுங்கிறத அவர் நமக்கு போதித்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு அவனுடைய ஞானத்தினால செயல்பட்டு 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 எல்லாத்தையும் பார்த்தான். ஆனா என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியல, அனுபவிக்க முடியல. ஏசாவை ஏமாத்தி என்ன பண்ணான்? சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான், வாங்கிட்டான். ஆனா அதை என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. அவருடைய அப்பா ஈசாக்க ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். ஆனா அதை என்ன பண்ண முடியல? செயல்படுத்த முடியல. அந்த ஆசீர்வாதத்தை அவனால உபயோகிக்க முடியல, அனுபவிக்க முடியல. ஆனா இது எல்லாத்தையும் எப்ப விட்டுட்டு தேவன் சொல்றபடி நடக்கிறன்ட்டு வந்தானோ அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத ஒருத்தனாலையும் தடுக்க முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான், அனுபவிக்க முடியல. தன்னுடைய ஞானத்தினால செயல்பட்டு அவன் ஆசீர்வாதத்தை திருடிக்கிட்டான், ஆனா அனுபவிக்க முடியல. இப்ப தன்னுடைய ஞானம் அல்ல, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யறன்ட்டு தேவன்கிட்ட போராடுகிறான், தேவனோடு கூட போராடுகிறான். யாப்போக்கு கரையில அவன் தேவன்கிட்ட சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை போக விடேன்ட்டு தேவனோடு கூட போராடுகிறான். இப்ப அவனுடைய சுயம் அல்ல, அவனுடைய சிந்தை அல்ல, அவனுடைய தாளம் அல்ல, அவனுடைய திறமை அல்ல, அவனுடைய ஞானம் அல்ல, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய ஞானத்தினால நான் ஆசீர்வாதம் பெற முடியாது, என் திறமையினால ஆசீர்வாதம் பெற முடியாது, நீர் ஆசீர்வதித்தாலேயே நான் ஆசீர்வாதமா இருப்பேன்கிற அந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டான். அதுக்கப்புறமா கர்த்தர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நடத்தினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை முன்னிறுத்தி வைத்தோம்னா அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அடுத்து சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். லாபானுக்கு முன்னாடி லாபான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபை ஏமாத்தி ஏமாத்தி அவன் பெருகிட்டே இருந்தான். அப்ப கர்த்தர் அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்து யாக்கோபினுடைய மந்தை பெருகத்தக்கதாய் கர்த்தர் நடத்தினவராய் காணப்பட்டார். ஒரு பக்கம் யாக்கோபு லாபான்கிட்ட தான் இருக்கிறான், வளர்த்துக்கிறான், வேலை செய்யறான், எல்லாம் பண்றான். ஆனா பெருக்க யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது? லாபான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. யாக்கோபு ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அங்கேயும் ஆலோசனை கொடுத்து யாக்கோபு பெருகும்படியாய், யாக்கோபு வளரும்படியாய் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவன் மேல் கண்ணை வைத்து அவனை நடத்தி கொண்டு வந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பற்றி பிடித்ததினால முதல்ல சுயமாய் செய்தா ஒண்ணுமே இல்லை, திரும்பி அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி செய்ததுனால ஆமென் ஸ்தோத்திரம். அதே யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம் வந்து சொல்லுவான், ஆண்டவரே என்ன இரு பரிமாணங்களோடு திரும்ப நடத்தி கொண்டு வருவதற்கு நான் எவ்வளவு வேணும்? பாத்திரன் அல்ல. இப்ப யாக்கோவே புரியலாம், இது என்னுடைய திறமையினால சம்பாதிச்சிருந்தா இத்தனை வந்திருக்காது, என்னுடைய ஞானத்தினால சம்பாதிச்சா இத்தனை வந்திருக்காது. ஏன்னா ஞானத்தினால சம்பாதிச்சதெல்லாம் இழந்துட்டான். ஆனா தேவனால் அருளப்பட்டதை
ஒன்றையும் இழக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் அவன் மேலே கண்ணை வைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி வந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஞானத்தினால பல காரியங்களை இழந்திருக்கலாம். நம்முடைய சுயத்தினால செய்து பல காரியங்களை இழந்திருக்கலாம். இன்றைக்கு அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே ஏன் ஞானம் அல்ல, ஆண்டவரே ஏன் திறமை அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, உம்முடைய நாமத்தினால உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய யோசனைக்கு நான் கீழ்ப்படிந்து செயல்படுகிறேன்ட்டு அவரை மாத்திரம் முன்னிறுத்தினோம்னா இனி நமக்கு தோல்வி இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நல்ல மெய்ப்பனா யோவான் 10:14 நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லுகிறவர் உபாகம் 31:8 சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்த வாசிங்கள 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்படுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்ட்டு. பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மலையை போல மேடு அல்ல, ஒரு நார்மலா நடக்கிற ரோட போல சமவெளி இல்லை. பள்ளத்தாக்குனா எது? பள்ளத்தாக்குனா இறக்கம், குழி. இப்போ தாவீது சொல்றான், ஒண்ணு இந்த பாதை பள்ளமா இருக்குது, ஒரு குழிய போல இருக்கு, பள்ளத்தாக்கா இருக்குது. ரெண்டு, இன்னொன்னு சொல்றான், என்னவா இருக்குது? இருள், மரண இருள். இந்த மரண இருள்ல பள்ளத்தாக்குல குழியில நடந்து போற அடுத்து எப்படி ஸ்டெப் வைக்கணும்? வேகமா நடந்தா என்ன ஆயிடுவான்? முகங்குப்புற விழுந்து பல்ட்டி அடிச்சுட்டு விழுக வேண்டியதான். மெதுவாவும் நடக்கணும். எப்படி காலை எடுத்து வைக்கணும், எங்க எடுத்து வைக்கணும், வெளிச்சம் இல்லை. ஆனா இங்க தாவீது சொல்றான், நான் அப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதுல தாவீது சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இந்த மரண இருள் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில சரிந்து நடக்கிற சூழ்நிலை இல்லை, மரண இருள் இல்லை. ஆனா இந்த மரண இருள் எதை குறிக்குது அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத நிலைமையை குறிக்கிறது, சூழ்நிலை குறிக்கிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பதில் இல்லாத ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், பதில் இன்னும் கிடைக்கல ஆண்டவரே அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அழிக்காது, என்னாக்கும்? பயத்தை உருவாக்கும், நம்பிக்கையை குறைக்கும், தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை குறைக்கும், தேவன் பேரில் விசுவாசத்தை வைக்க முடியாதபடிக்கு இந்த மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனா இங்க தாவீது சொல்றான், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன். காரணம், இந்த போராட்டத்திலோ, இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலோ, இந்த பதில் இல்லாத வாழ்க்கையிலோ என்ன நடத்துவதற்கு என்னோடு கூட என் தேவன் இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்துட்டேன் அல்லது நான் விழுந்துட்டேன்னு சொல்லல, நடந்தாலும் அதனுடைய அர்த்தம் இந்த மரண இருளுங்கிறது முடிவு அல்ல. இந்த மரண இருளிலிருந்து வெற்றியாய் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவன் என்னோடு கூட வருகிறார் அப்படிங்கிறத தாவீது புரிந்தவனாய் காணப்பட்டான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விழுந்துட்டேன்னு தாவீது சொல்லல, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில என்ன நடக்க வைக்கிறார் அப்படின்னா, என் கூட வருகிறவர், என்னை இதுல தனியா விட்டுட்டு போகிறவர் அல்ல, என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர், என்னை ஜெயமாய் நடத்தி கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரு மரித்துட்டான். லாசரு மரித்து 4 நாள் ஆயிருச்சு. ஆனா அங்க நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல. இனி இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஒண்ணாக போகிறது இல்ல அப்படின்ட்டு அந்த நேரத்துல எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார், கல்லறையை பார்த்தார், கல்லறையை திறக்க சொன்னார், லாசருவே நீ எழுந்து வா அப்படின்ன பொழுது லாசரு திறச்சி அந்த மூடி வைத்திருந்த அந்த சீலைகளை கிழித்து கொண்டு வெளியே வந்தவனாய் காணப்பட்டான். ஒரு மரணத்தின் பிடி
கீழே மரித்து 4 நாளாகி அமென்ஸ்தம் கல்லறை மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிற லாசருவை உயிர்ப்பிக்க முடியுமானால் இன்றைக்கு மரண இருளுங்கிற நம்பிக்கை இல்லாத பயத்தினால அமென்ஸ்தம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை திரும்ப சீரமைப்பதற்கு, திரும்ப கட்டுவதற்கு, திரும்ப எழுந்து நிறுத்துவதற்கு நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராய், உண்மையுள்ளவராய், வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹalleluya. மரித்துட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறைய மூடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அவனை ஜீவனோடு கொண்டு வர முடியும்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் என்ன பண்ணப்படல, அடக்கம் பண்ணப்படல. நமக்கு இன்னும் ஜீவன் இருக்கிறது. மரித்தவனை உயிர்ப்பிக்க முடியும்னா இன்றைக்கு மரித்ததை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதற்கு தேவனுக்கு லேசான காரியமாய் காணப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. நேரம் போய் கொண்டிருக்கிறதுனால நான் இதோட முடிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தேவனாகிய கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்ட்டு தாவீது எப்படி சொல்லுகிறானோ, இந்த நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம், சத்துரு கொண்டு வருகிற பயத்தை குறித்து கலங்காதபடிக்கு, அந்த பயத்தினால நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு, பயத்தினால தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை குறைத்துக் கொள்ளாதபடிக்கு ஜெயமாய் நடப்போம். நம்மை நடத்துகிற தேவன் அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். ஆமென் ஸ்தோத்திரம். அதில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த மாதம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் வேண்டுமானால் என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால நம்மை இந்த மாதம் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை மெய்ப்பனை போல வழி நடத்துவாராக. ஹalleluya. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு எழுந்திருப்போமா, ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். எனக்கு என்னமோ பாடலாம் என்ன, என் மேய்ப்பராம் என் இயேசு இருக்கின்ற போது